ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அருமல்லா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பெரிய பாகற்காயில் இன்றைக்கி புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நல்லா கழுவிட்டு பாகற்காயை நல்லா விதைகளெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்து நல்லா பொன்முருகலாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து தனியாக இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு 4-5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துடலாம். ஒரு வரமிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. நல்லா இந்த பூண்டெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா வதங்கவுமே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. அதை நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில். அப்படி இல்லைன்னா நம்ம இடிச்சும் சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்போது குழம்பு திக்னஸாகவும் இருக்கும். நல்லா வெங்காயத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இறங்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா 2 தக்காளி, அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமும் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல நம்ம பாகற்காயை, அதையும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா சேர்த்து வதக்கும்போது இன்னும் நம்மளுக்கு கசப்புத்தன்மையும் கொஞ்சம் குறையும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 100 ml 150 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இது நான் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வெல்லம் இருக்குல்ல அதை சேர்த்து இறக்கலாம். நம்ம உப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லா தன்மையும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கும்போது இந்த குழம்புக்கு வெல்லம் போடக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறனால நம்ம அந்த வெல்லத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்போ நம்மளுக்கு இந்த புளிப்பு, கசப்பு எல்லாமே பேலன்ஸாக கொஞ்சம் நல்லா குழம்புல இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தொக்கு மாதிரி வந்த உடனே சூடான சாப்பாட்டுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்